பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே பல இடங்களில் நம் முஸ்லிம்களை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். மிக கடுமையான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பயமுறுத்துகின்றான். குர்ஆனுடைய பல இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அச்சுறுத்தலை சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு நிரந்தரமானதல்ல. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சொந்தமாக்கி கொண்டாலும் நிச்சயமாக அவனை மரணம் வந்தே தீரும். அவனுக்கு அந்த முடிவு, இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு நிச்சயமாக ஒரு நாள் வந்தே தீரும். ஆனால் இந்த முடிவிற்கு பின்பு ஒரு வாழ்க்கை அவனுக்கு தொடர இருக்கின்றது. அந்த வாழ்க்கை முடிவடையாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய இன்பம்தான் உண்மையான இன்பம், அந்த வாழ்க்கையுடைய துன்பம்தான் உண்மையான துன்பம். இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வசதி வாய்ப்புகளை சொந்தமாக்கிக் கொள்வதோ அல்லது விரும்பிய வாழ்க்கை அவனுக்கு அமைந்து விடுவதோ ஒரு வெற்றி என்பதாக சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும், உங்களுடைய செயல்களுக்குண்டான கூலிகள் எல்லாம் யௌமல் கியாமஹ், மறுமையில்தான் நீங்கள் முழுமையாக கொடுக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயல்களுக்குண்டான கூலி நாளை மறுமையில்தான் முழுமையாக கொடுக்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரக வேதனையிலிருந்து தூரமாக்கப்பட்டாரோ, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டாரோ, வ உத்கிலல் ஜன்னஹ், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், திட்டமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், நீங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம், இவை அனைத்தும் உங்களை ஏமாற்றக்கூடிய பொருட்களே, உங்களை ஏமாற்றக்கூடியவை தான், இது உண்மை அல்ல என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி உண்டான உண்மையையும் மறு உலக வாழ்க்கையை பற்றி உண்டான உண்மையையும் நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றான். எனவே ஒரு மனிதனுடைய குறிக்கோள், ஒரு மனிதனுடைய இலட்சியம், அவனுடைய சதா சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மறு உலக வாழ்க்கையில் அந்த நரக நெருப்பிலிருந்து எப்படி பாதுகாப்பை பெறுவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்களுக்காக தயார் செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு எப்படி செல்வது, அதற்குண்டான வழிகள் என்ன, நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிகள் என்ன, சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பற்றி சிந்தித்து அதை தனது வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியமாக, நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமை வாழ்க்கையை பற்றி நமக்கு மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்யும் பொழுது நரகத்தை பற்றி நமக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்கின்றான். பொதுவாக மறுமையினுடைய தண்டனை, பொதுவாக மறுமையினுடைய நிலைமை அங்கே எப்படி எழுப்பப்படும், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை எழுப்பும் பொழுது, அனைத்து படைப்பினங்களையும் எழுப்பும் பொழுது அந்த காட்சி எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும், அதனுடைய திடுக்கம், அதனுடைய பயங்கரம் எவ்வளவு ஒரு கொடுமையாக இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்து சொல்லுகின்றான். சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கும் போது, يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மக்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய பயம் உங்களது வாழ்க்கையில் இல்லை என்றால்
அல்லாஹ்வின் அச்சத்தை உங்களது உள்ளத்திலே நீங்கள் கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கைசேதத்திற்கு ஆளாவீர்கள். அந்த நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாவீர்கள். அந்த மறுமையை பற்றி நீங்கள் எப்படி எண்ணிக்கொண்டீர்கள்? அந்த மறுமையின் திடுக்கமோ மிக பயங்கரமானது. இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ, அந்த மறுமையில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த திடுக்கம், இந்த உலகத்தின் அமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுகின்றான். வானம் மாற்றப்படுகின்றது, பூமி மாற்றப்படுகிறது, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், கடல்கள், மலைகள், இன்னும் என்னென்ன அமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றானோ இவை அனைத்தின் நிலைமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்றிலுமாக மாற்றி விடுகின்றான். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت. அல்லாஹு தஆலா இந்த மறுமை எப்படி ஏற்படும் என்ற காட்சியை பற்றி சொல்லுகின்றான். இந்த சூரியன் அதனுடைய ஒளி மங்க வைக்கப்பட்டு அது சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டுவிடும். இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். இந்த கடல் நெருப்பாக மாற்றப்படும். மலை அதனுடைய இடத்திலிருந்து பெயர்க்கப்பட்டு பூமியின் மீது அடிக்கப்பட்டு சுக்கு நூறாக, தூள்களாக, துகள்களாக ஆக்கப்பட்டுவிடும். இப்படிதான் இந்த மறுமையின் நிலைமை ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு அவனுடைய செயல்களுக்குண்டான விசாரணையை ஆரம்பிப்பான். وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ, ஏடுகள் விரித்து வைக்கப்படும். அந்த ஏடுகள் இப்போது எங்கே இருக்கின்றது? அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா பனி இஸ்ராயீல், وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே அவனது செயல்கள் பதிவு செய்யப்படும் புத்தகத்தை நாம் தொங்கவிட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அக்பர். நாம் நமது கழுத்திலே நம்முடைய செயல்கள் எழுதப்படும் புத்தகம் தொங்கவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கழுத்திலே இப்போது தொங்கவிடப்பட்டுள்ளது. நம்முடைய கண்ணால் பார்க்கவில்லை, அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَنْ أَصْدَقُ مِنَ اللَّهِ حَدِيثًا, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யார் இருக்க முடியும்? அந்த புத்தகத்தின் அமைப்பு எப்படி, அதில் எப்படி எழுதப்படுகிறது, அதனுடைய வடிவம் என்ன, இவை அனைத்தையும் அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான். எப்படி எழுதப்படுகின்றது? مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ. சூரா காஃப். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ. إِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ. சூரா இன்ஃபிதார். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மீது சங்கை மிக்க வானவர்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களை கண்காணிப்பதற்காக. يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் தெளிவாக அறிந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நாளையில், எந்த கிழமையில், எந்த தேதியில், எந்த இடத்தில், இரவிலா பகலிலா, தனிமையிலா கூட்டத்திலா, இவ்வாறு ஒவ்வொரு விவரமும் மிக தெளிவாக அதிலே பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே மனிதர்களை எழுப்பும் அந்த நாளையிலே இந்த புத்தகத்தை விரித்து வைத்து விடுவான். وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. சூரா பனி இஸ்ராயீலிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதனே, உனது செயல்கள் எழுதப்பட்ட இந்த புத்தகம் உனக்கு முன்பு இப்போது விரித்து வைக்கப்பட்டுள்ளது. நீயாக இந்த புத்தகத்தை படித்துக்கொள். இக்ரா கிதாபக், உனக்கு முன்பு விரிக்கப்பட்டுள்ள இந்த புத்தகத்தை நீ படித்துப் பார். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. இன்றைய தினத்தில் உன்னிடத்திலே கேள்வி கேட்பதற்கு நீயே போதுமானவன்.
கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஒருபுறம் இருக்கட்டும், முதலிலே நீ உனக்கு தீர்ப்பளித்துக்கொள், உனது செயல்களை படித்துப் பார். அல்லாஹ் அக்பர். அந்த நாளை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகளை நாம் ஒவ்வொன்றாக புரட்டி அதை படிக்கும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? மறைக்க முடியாது, தப்ப முடியாது, எங்கும் ஓட முடியாது. நாலா பக்கங்களிலும் வானவர்கள் பாதுகாப்புக்காக நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்பதாக இருப்பான். வல பக்கத்திலிருந்தும் இடப்பக்கத்திலிருந்தும் வானவர்கள் இருப்பார்கள். எங்குமே மனிதன் அசைய முடியாது, தப்பிக்க முடியாது. ஐனல் மஃபர், மனிதன் பிரலாபிப்பான், எங்கே நான் தப்பித்து ஓட முடியும் என்பதாக. கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், சூரத்துல் கியாமா. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே நீ எங்கே தப்பிக்க பார்க்கிறாய்? எந்த பக்கம் ஓடுவதற்கு நீ முயற்சி செய்கிறாய்? முடியாது. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், உனது கடைசி இடத்திற்கு நீ வந்து விட்டாய். உன்னுடைய கடைசி நிலைமையை நீ சந்தித்து விட்டாய். இதுதான் உனக்காக விதிக்கப்பட்ட கடைசி எல்லை. இதற்கு அடுத்து ஒரு எல்லை இல்லை. இங்கிருந்து நீ தப்ப முடியாது. கல்லா லா வஸர், எங்குமே உனக்கு அடைக்கலம் கிடையாது. யாரும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்கள். உனது செல்வம் இங்கு கிடையாது, உனது ஆட்சி இங்கு கிடையாது, உன்னுடைய படைபலங்கள் இங்கு கிடையாது, உன்னுடைய அதிகாரம் இங்கு செல்லுபடியாகாது, உன்னுடைய கௌரவம் கண்ணியம் இங்கு செல்லுபடியாகாது. லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், இன்றைய தினத்தில் அடக்கி ஆளக்கூடிய அரசன் நான் ஒருவன் தான். வேறு அரசாட்சி கிடையாது, வேறு அதிபதி அங்கு கிடையாது. எனக்கு முன்பு நீ நின்றாக வேண்டும், நீ பதில் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு ரப்புஹு வலைஸ பைனஹு வபைன ரப்பிஹி துர்ஜுமான். உங்களில் ஒவ்வொருவரும் நாளை மறுமையிலே தனது இறைவனுக்கு முன்பு நின்று தனது இறைவனுக்கு முன்பாக நின்று தனது இறைவனிடத்திலே பேசியாக வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும், அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுவான். அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையிலே நம்முடைய பேச்சை மொழிபெயர்ப்பதற்கோ அல்லாஹ்வுடைய பேச்சை மொழிபெயர்த்து சொல்வதற்கோ வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்கள் அந்த நிலைமையை. எனவேதான் அல்லாஹு தஆலா அந்த காட்சியை நமக்கு கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு அச்சத்தை ஊட்டுகின்றான். வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. மக்களிலே குற்றம் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையினரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். யார் நிறுவையிலே மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தில் வயல் என்ற ஓடைதான். அவர்கள் மக்களிடத்திலே நிறுத்து வாங்கினால் முழுமையாக நிற்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு நிறுத்து கொடுத்தாலோ அளந்து கொடுத்தாலோ அதிலே குறைவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், இப்படி குற்றம் செய்யக்கூடியவர்கள் அலா யதுன், இவர்கள் என்ன வேண்டாமா, இவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா, நாளை மகத்தான ஒரு மறுமையிலே இவர்கள் எழுப்பப்படுவார்களே. யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அகில உலகங்களுக்கெல்லாம் அதிபதியான அல்லாஹ்விற்கு முன்பு நிற்பதை இவர்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் அக்பர். எப்படி கேட்கின்றான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீன், யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அகில உலக மக்கள் ஆதமிலிருந்து இந்த மனித வர்க்கத்தின் கடைசி மனிதன் வரை நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்பதாக நிற்பார்கள். எப்படி நிற்பார்கள்? وَلَقَدْ جِئْتُمُونَا فُرَادًا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ. சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி உங்களை நாம் படைத்தோமோ
அப்படியே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நம்மிடத்திலே வருவீர்கள், தனியாக வருவீர்கள், கூட்டாளிகள் இருக்க மாட்டார்கள், பரிந்துரை பேசக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமஹ் ஹுஃபாதன் உராதன் கர்லன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அர்ரிஜாலு வன்னிசாஉ ஜமீஅன் அஃபலா யன்துரு பஅதுஹும் இலா பஅதின் யா ரசூலல்லாஹ். நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக அல்லாஹ்விற்கு முன்பு எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. விளக்கம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆண்களும் பெண்களுமா அப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து எழுப்பப்படுவார்கள்? அவர்களில் சிலர் சிலரை பார்ப்பார்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா, நீ நினைப்பது போன்று கிடையாது. இங்கேதான் மனிதன் தவறு இழைக்கின்றான். மனிதனுடைய அறிவால் அந்த மறுமையின் காட்சியை அறிந்து கொள்ள முடியாது, அந்த மறுமையின் திடுக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது, அந்த மறுமையின் அபாயத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பயங்கரமானது அந்த மறுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நீ நினைப்பது போன்று கிடையாது. அல் அம்ரு அஷத். அந்த மறுமையின் காரியமோ, அந்த மறுமையின் நிகழ்ச்சியோ மிக மிக பயங்கரமானது. அல்லாஹ் அக்பர். மனிதன் தனது நிலைமையை பற்றியே அறியாமல் திகைப்பிலே இருந்து கொண்டிருப்பான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், படித்துப்பார், படிக்க வேண்டும், தப்ப முடியாது, மறைக்க முடியாது. இக்ரா கிதாபக். அந்த நேரத்திலே பாவிகள் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தாங்கள் செய்த அந்த தாங்கள் செய்த செயல்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டை படிக்கும் பொழுது அப்போது சொல்வார்கள், சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கின்றான், மா லிஹாதல் கிதாப், மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظ்லிமு ரப்புக அஹதா. அவர்கள் என்ன செய்தார்களோ அவை அனைத்தையும் அந்த புத்தகத்திலே பெற்றுக் கொள்வார்கள், படித்துக் கொள்வார்கள். சிறிய பாவம், பெரிய பாவம், எதையெல்லாம் மிக அலட்சியமாக கருதி அவர்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த மனிதன் அவற்றை படிக்கும் பொழுது அவன் சிந்தித்து பார்ப்பான், ஆஹா, உலகத்திலே நாம் வாழும் பொழுது இதையெல்லாம் ஒரு தவறு என்பதாக நினைக்கவில்லையே, ஒரு குற்றம் என்பதாக நினைக்கவில்லையே, இதுவெல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதே, இந்த புத்தகத்திற்கு என்ன கேடு ஏற்பட்டு விட்டது? ஒரு சிறுபாவத்தையும் ஒரு பெருபாவத்தை கூட விடாமல் விலாவாரியாக விவரமாக இதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்லுவான், மனிதனை நிறுத்திக்கொள், வலா யظ்லிமு ரப்புக அஹதா. உனது இறைவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. வலா துظ்லமூன நகீரா. ஒரு பேரித்தம் பழத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம் கொட்டைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை உரை இருக்கின்றதே, அது அளவிற்கு கூட நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான நீதத்தை அங்கே நிலைநாட்டுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கேள்வி கணக்கை தீவிரப்படுத்தக்கூடியவன். அப்படி இருந்தும் அந்த மறுமையின் நாளையிலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அந்த முடிவை எதிர்பார்த்து தங்களுடைய யானப்சி எனக்கு என்ன ஏற்படும் என்ற பயத்திலே திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வேர்வை அவர்களது உடலில் இருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கும். சிலருக்கு அவர்களுடைய முட்டிக்கால் வரை, சிலருக்கு அவர்களுடைய இடுப்பு வரை, சிலருக்கு அவர்களுடைய கழுத்து வரை, சிலர் அதிலே மூழ்கிக் கொண்டே இருப்பார்கள். யௌம யஅதுல்லாலிமு அலா யதை. அந்த கை சேதத்திலிருந்து தப்பிப்பதற்காக, தங்களுடைய சிந்தனையை மறப்பதற்காக மனிதன் தனது கையை தானாய் கடித்துக் கொள்ளுவான், கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். அன்பு சகோதரர்களே, அந்த மறுமை தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான். எப்படி தீர்ப்பளிப்பான்? யார் இந்த உலகத்திலே அந்த மறுமை நாளை பயந்து, அல்லாஹ்வின் தண்டனையை பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் வலது பக்கத்திலே செல்லுவார்கள்.
யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களோ فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். மூன்றாவது ஒரு தீர்ப்பு அங்கு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்றார்களோ وآثر الحياة الدنيا இந்த உலக வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு மறுமையை மறந்து விடுகிறார்களோ فإن الجحيم هي المأوى அவர்களுக்கு தங்குமிடம் நரகம்தான். யார் وأما من خاف مقام ربه தனது இறைவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதை பயந்து கொள்கிறார்களோ ونهى النفس عن الهوى தன்னை மன இச்சையை பின்பற்றுவதிலிருந்தும் தடுத்துக் கொள்கிறார்களோ ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா அவர்கள் தங்கக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை பயந்து கொள்ளும்படி, இந்த நரகத்தை அஞ்சி கொள்ளும்படி நமக்கு எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான் பாருங்கள். நான் மட்டுமல்ல, நபிமார்கள் முதற்கொண்டு இறை தூதர்கள் முதற்கொண்டு இந்த நரகத்தை பயந்து கொள்ளும்படி அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். யாருடைய பார்வையிலிருந்து, யாருடைய சிந்தனையிலிருந்து மறுமையின் வாழ்க்கை மறைந்து விடுகின்றதோ, யார் மறுமையை பற்றி உண்டான சிந்தனையை மறந்து விடுகிறார்களோ, நரகத்தை பற்றி உண்டான அச்சத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை இருளடைந்தது, அவர்களுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்தது, அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு மாறு செய்வதால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமையுடைய அச்சம், நரகத்துடைய பயம் ஒன்றுதான் நம்மை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியது, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியது. எனவேதான் அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு மட்டும் சொல்லவில்லை, இறை தூதர்களுக்கு சொல்லுகின்றான். அந்த இறை தூதர்கள் நரகத்தை எப்படி பயந்தார்கள், அதனுடைய அச்சத்திலே எப்படி அழுதார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அல்லாஹ் அக்பர். பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு தண்டனையை பற்றி, எந்த ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றானோ அது எப்படி இருக்கும் என்பதாக யோசித்து பாருங்கள். இறை நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பியவர்களே, மறுமையை நம்பியவர்களே, சொர்க்கத்தை நம்பியவர்களே, நரகத்தை நம்பியவர்களே, மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை நம்பியவர்களே, நீங்கள் எப்படி இப்படி வாழலாம்? அல்லாஹ் கேட்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து முதலிலே சொல்லுகின்றான். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாரா, அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை பற்றி இப்படி எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த நரகத்துடைய கடுமை, அந்த நரகத்துடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். அழைக்கின்றான், அன்பாக அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே இப்படியும் கேட்கின்றான். நம்முடைய பாவத்தை பார்த்து, நம்முடைய அலட்சியத்தை பார்த்து, நாம் செய்யக்கூடிய குற்றங்களை பார்த்து, இந்த மறு உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையை வாங்கிக் கொள்கிறோமே, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு பகரமாக அல்லாஹ்வுடைய வேதனையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறோமே, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு பதிலாக கோபத்தை விலைக்கு வாங்குகிறோமே, நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். ஃபமா அஸ்பரஹும் அலன் நார்,
நரக நெருப்பை தாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன பொறுமை இருக்கின்றது? எப்படி கேட்கின்றார்? ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரக நெருப்பை உங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்கு என்ன பலம் உங்களிடத்திலே இருக்கின்றது? உங்களுடைய உடம்பு தாங்குமா? உங்களுடைய உடலிலே அந்த ஆற்றல் இருக்கின்றதா? ஃபமா அஸ்பரஹும் அலன்னார். இந்த உலகத்தின் நெருப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரக நெருப்பானது இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளது. அல்லாஹ் அக்பர். நரக நெருப்பு இந்த உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு உஷ்ணமானது. அவ்வளவு கடினமானது நரகத்தினுடைய நெருப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ناركم هذه التي يوقد بنو آدم جزء من 70 جزءا من حر جهنم قالوا إن كانت لكافية يا رسول الله قال فإنها فضلت عليها ب69 جزءا كلها مثل حرها متفق عليه. رسول الله صلى الله عليه وسلم சொல்கிறார்கள், நீங்கள் எரிக்கக்கூடிய இந்த நெருப்பு, நீங்கள் மூட்டக்கூடிய இந்த நெருப்பு, நரக நெருப்பை 70 நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்தை 70ஆக பிரித்தால் அதிலிருந்து ஒன்றுதான் உங்களுடைய இந்த உலகத்தின் நெருப்பு. சகோதரர்களே, இந்த உலகத்தின் நெருப்பில் மிக அற்ப அளவை நம்முடைய விரலில் ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடத்தில் பகுதி அளவாவது நம்மால் வைத்து தாங்கிக் கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். இந்த உலக நெருப்பில் மிக அற்ப அளவை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய கையிலே வைத்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நம்மிலே யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் பயந்து அழுதவர்களாக கேட்கிறார்கள், இன் கானத் லகாஃபியா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒரு மடங்கு உஷ்ணமான இந்த நெருப்பே போதுமானதே மனிதனை வேதனை செய்வதற்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நினைப்பது போன்று கிடையாது. இது இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், நரகவாதிகளை அல்லாஹ் தண்டிப்பதற்காக. குல் நாரு ஜஹன்னம ஹர்ரா, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த நரக நெருப்பு உஷ்ணத்தால் மிக கடுமையானது. சூரத்து தௌபா அல்லாஹ் சொல்கிறான், இந்த நரக நெருப்பு மிக பயங்கரமானது. லவ் கானூ யஃப்கஹூன், இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. அல்லாஹ் அக்பர். எந்த ஒன்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கடுமையான உஷ்ணம் நிறைந்தது, மிக கடுமையாக சூடாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதனுடைய அளவை நம்முடைய கற்பனையை கொண்டு புரிந்து கொள்ள முடியுமா? குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். அல்லாஹ் கேட்கிறான், பாருங்கள், இவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஃபல்யضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون. நீங்கள் சிரிக்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கையின் மமதையிலே மூழ்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாறுகிறீர்களா? அல்லாஹ்விற்கு மாறு செய்து உங்களை நீங்கள் அந்த நரகத்திற்கு தயாராக்கிக் கொள்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யضحكوا قليلا, சிரித்துக் கொள்ளுங்கள், இன்பம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய இன்பம், உங்களுடைய இந்த சிரிப்பு, உங்களுடைய இந்த ஏமாற்றம் ஒரு அற்ப காலத்திற்கு தான். ஃபல்யபுகு கஸீரா, நாளை நரகத்திலே நீங்கள் அழ வேண்டும். அந்த அழுகை கொஞ்ச நஞ்சமல்ல, அதிகமாக அழுது கொண்டே இருக்க வேண்டும். ذلك جزاء بما كانوا يكسبون. இது எதனால்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, உங்களுடைய செயல்களுக்குரிய கூலிதான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை பற்றி பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் தஆலாவுடைய இந்த கட்டளைக்கு ஏற்ப, அல்லாஹ்வுடைய இந்த கூற்றுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள், நபிமார்கள் எப்படி பயந்து கொண்டிருந்தார்கள். நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், மறதியிலே வாழக்கூடியவர்கள்,
நம்முடைய நப்சுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கக்கூடியவர்கள். ஆனால் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்தானோ அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், குற்றம் செய்யாதவர்கள். அவர்களை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பிலே வைத்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய கட்டளை என்ன தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லுகின்றான். அதிலிருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லுகின்றான். قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு இறை தூதர்களும் இதை சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னி அகாஃப், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதாக. எப்போது நீங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் நாளை மறுமையில் மகத்தான நரகத்தின் தண்டனையை கொண்டு நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை பயப்படுவதாக இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அஸீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒவ்வொரு இறை தூதரும் இதை தங்களுடைய மக்களுக்கு சொல்கிறார்கள். மக்களே, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்தாலும், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை செய்வதில் மிக பயங்கரமானவன். வனப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மிகப்பெரிய மன்னிப்பாளன், என்னுடைய மன்னிப்புக்கு நிகர் கிடையாது. நான் அன்பு செலுத்தக்கூடியவன், என்னுடைய அன்புக்கும் நிகர் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இதையும் எனது அடியார்களுக்கு நீங்கள் நினைவில் வைக்குமாறு சொல்லுங்கள். வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். என்னுடைய தண்டனை, என்னுடைய வேதனையிலேயே மிக பயங்கரமானது. அல்லாஹ் அக்பர். எனவேதான் நபிமார்கள் ஒவ்வொருவரும் கூறினார்கள், நான் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நான் மாறு செய்தால் நாளை மறுமையின் மகத்தான தண்டனையை பயந்து கொள்கிறேன். அந்த தண்டனையிலிருந்து நானும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெறும் இவர்கள் வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, இதற்காக ஒவ்வொரு இறை தூதரும் அழுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே நரகத்துடைய அச்சத்தால். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லீ கதீஅதி யௌமத்தீன் ரப்பி ஹப்லி ஹுக்மா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வ லா துக்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வ லா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் ஸலீம். நபி இப்ராஹிம் யார்? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். فاتخذ الله إبراهيم خليلا. அல்லாஹ்வுடைய நண்பர். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ் தனது உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டவர். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. அவர்களுக்கு பின் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இமாமாக ஆக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஈமானுக்கும் அவர்களுடைய இஸ்லாமுக்கும் ஆதாரம் சொல்லுகின்றான். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பவர்களில் உள்ளவர் அல்ல. ஹனீஃபம் முஸ்லிமா, என் பக்கம் திரும்பியவர், முழுமையான முஸ்லிம் என்பதாக அல்லாஹ் சர்டிபிகேட், அல்லாஹ் ஆதாரம் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட நபி கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று பெயர் பெற்றவர்கள் எப்படி அழுகிறார்கள்? யா அல்லாஹ், நாளை மறுமையிலே மக்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலி கொடுக்கப்படும் அந்த நாளையிலே என்னை என்னுடைய பாவங்களில் இருந்து மன்னித்து விடு. எப்படி கேட்கிறார்கள்? வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லீ கதீஅதி. ஏன்? அந்த நரக நெருப்பின் பயம்தான் அவர்களை இப்படி அல்லாஹ்விற்கு முன்பு அழச் செய்கிறது. அந்த பயம் நம்மிடத்திலே இல்லை, எனவே நாம் அழாதவர்களாக மறதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே எப்படி மன்றாடுகிறார்கள் பாருங்கள்.
எப்படி பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். எனது இறைவன் யாரு தெரியுமா? நான் அவனிடத்திலே ஆசை வைக்கிறேன். அல்லாஹ் அக்பர். தனக்காக வேண்டி இல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். தன்னுடைய உயிருக்காக வாழவில்லை, தன்னுடைய இன்பத்திற்காக வாழவில்லை. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்து முடித்தவர்கள். இது قال له ربه اسلم قال اسلمت لله رب العالمين. இப்ராஹிமே எனக்கு வழிபடு என்று சொன்னதுதான் மாத்திரம் அவர்கள் வழிபட்டு விட்டார்கள். மனைவியை கொண்டு சென்று வனாந்தரத்திலே விட வேண்டுமா? அதற்கும் நான் தயார். பிள்ளையை அறுக்க வேண்டுமா? அதற்கும் தயார். எனது நாட்டை விட்டுவிட்டு, எனது செல்வத்தை விட்டுவிட்டு, எனது இந்த வசதிகளை விட்டுவிட்டு நாடோடியாக அலைய வேண்டுமா? அதற்கும் தயார். அப்படிப்பட்ட நபி, அல்லாஹ்வின் கலீல் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விற்கு முன்பு பணிவாக அழுகிறார்கள். யா அல்லாஹ், நான் ஆசைப்படுகிறேன், என்னை நீ மறுமையிலே மன்னிக்க வேண்டும் என்பதாக. ரப்பி ஹப்லி ஹுக்மா, இறைவா எனக்கு ஞானத்தை கொடு. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களிலே என்னை சேர்த்து வை. எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? யா அல்லாஹ், நல்லோர்களிலே என்னை சேர்த்து வை. நல்லோர்களுடனே வாழ வேண்டும். இந்த உலகத்திலும் நல்லோர்களுடனே வாழ வேண்டும், நாளை மறுமையிலும் நல்லோர்களுடனே எழுப்பப்பட வேண்டும் என்பதாக ஒவ்வொரு இறை தூதரும் துஆ செய்திருக்கின்றார்கள். அதே அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்கின்றார்கள். ரப்பி ஹப்லி ஹுக்மா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அடுத்து கேட்கிறார்கள், வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன். யா அல்லாஹ், என்னை மறுமையிலே கேவலப்படுத்தி விடாதே. எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள். யா அல்லாஹ், என்னை மறுமையிலே கேவலப்படுத்தி விடாதே. அந்த மறுமை எப்படிப்பட்டது? யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். தன்னுடைய செல்வத்தால், தன்னுடைய பிள்ளைகளின் பலத்தால் யாரும் அங்கு தப்பிக்க முடியாது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். பாதுகாக்கப்பட்ட உள்ளத்துடன் யார் வந்தாரோ அவர்தான் அங்கே வெற்றி பெற முடியும். அந்த நாளையிலே அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே. கேவலம் என்றால் என்ன கேவலம்? அந்த மறுமை நாளையிலே யாரை அல்லாஹ் நரக நெருப்பிலே நுழைத்து விட்டானோ அதுதான் மிகப்பெரிய கேவலம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார் ஃபகத் அக்ஸைதஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொண்டு வறுமையிலே வாழ்வது கேவலம் அல்ல. நம்முடைய ஆடை கிழிந்ததாக இருப்பது கேவலம் அல்ல. நம்முடைய வீடு சிறிய வீடாக, நம்முடைய வீடு வசதியற்ற வீடாக இருப்பது கேவலம் அல்ல. நமக்கு ஒரு வாகனம் இல்லாமல் இருப்பது கேவலம் அல்ல. நமக்கு ஒரு தொழில் இல்லாமல் இருப்பது கேவலம் அல்ல. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு நிலை இல்லாமல் இருப்பது கேவலம் அல்ல. கேவலம் எது? கேவலம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை எழுப்பும் பொழுது பாவிகள் என்பதாக தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களுடைய கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு அவர்களுடைய முகங்கள் நீல நிறமாக மாற்றப்பட்டு அவர்கள் முகம் குப்பர இழுத்து நரகத்திலே தள்ளப்படுவார்களே. அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினங்களுக்கு முன்பதாக அழைக்கப்படுவார்களே, இதோ பாவிகள் இப்போது நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்பதாக. அதுதான் சகோதரர்களே மிகப்பெரிய கேவலம். அந்த கேவலத்தை தான் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அந்த கேவலத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை தியாகம் செய்தாலும் சரி அது ஒரு அற்பமானதுதான். நம்முடைய குடும்பத்தை தியாகம் செய்தாலும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் வசதியை தியாகம் செய்தாலும், நம்முடைய ஆசையை தியாகம் செய்தாலும், நம்முடைய உயிரை தியாகம் செய்தால் என்ன, அதுவும் அற்பமானதுதான். காரணம், அந்த மறுமை நாளையிலே நிரந்தரமான வேதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். அந்த மறுமையின் நிரந்தரமான கேவலத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். எனவேதான் நபிமார்கள் அந்த மறுமையின் நிரந்தரமான கேவலத்தை எண்ணி பயந்தார்கள். இந்த உலகத்திலே அவர்களை சூனியக்காரர்கள், பைத்தியக்காரர்கள், வீணர்கள், இழிவு மிக்கவர்கள், அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றெல்லாம் கேவலத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள்.
கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம், அந்த துன்பத்தை எல்லாம், அந்த சிரமத்தை எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சிரமத்திலிருந்து ஒரு சிறிய அற்ப அளவு நமக்கு சொல்லப்பட்டால் கூட, நமக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை எதிர்கொண்டால் கூட நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுடைய நகரத்திலே கடுமையான கேவலத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். சிறுவர்களும் குண்டர்களும் அவர்களை கல்லால் எறிந்து தாக்குகிறார்கள். கடுமையான இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள். எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பாருங்கள். 2 வாரங்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து அந்த மக்களிடத்திலிருந்து ஆதரவை பெறுவதற்கு பதிலாக கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாகிறார்கள். கடைசியாக 14வது நாள் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் எறிந்து ஊரின் எல்லை வரை கொண்டு வந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய உடம்பிலிருந்து வழிந்த அந்த இரத்தம் அவர்களுடைய பாத அணியிலே உறைந்து அவர்களுடைய காலை அந்த பாத அணியிலிருந்து கழட்ட முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே அவர்கள் ஒழு செய்ததற்கு பின்பு தொழுது அல்லாஹ்விடத்திலே என்ன துஆ கேட்கிறார்கள்? யா அல்லாஹ் லக்கல் உத்பா ஹத்தா தர்லா, அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சகதிக், யா அல்லாஹ் உனது பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறேன். யா அல்லாஹ் எனக்கு முடிவு வர வேண்டும், உன்னுடைய திருப்தியின் நிலையிலே, நீ என்னை பொருந்தி கொண்ட நிலையிலே எனக்கு திருப்தி வர வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் யஹில்ல அலைக கதபுக், யா அல்லாஹ் உனது கோபம், உனது வெறுப்பு என் மீது ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன் லம் யகுன் லக அலைய கதபுன் ஃபலா உபாலி, யா அல்லாஹ் நீ என்னை கோபித்துக் கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய கோபம் எனக்கு இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இந்த உலக வாழ்க்கையில் நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இன்னலம் யகுன் லக அலைய கதபுன் ஃபலா உபாலி, எதை நினைத்தார்கள்? அந்த மறுமையை நினைத்தார்கள், அந்த நரகத்தை நினைத்தார்கள். எனவேதான் இந்த உலக வாழ்க்கையின் சோதனையை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு இலகுவானது. யா அல்லாஹ் உன்னுடைய கோபம் இல்லை என்றால், உன்னுடைய கோபம் என் மீது இல்லை என்றால் எனக்கு இந்த உலக வாழ்க்கையின் சிரமம் ஒரு சிரமம் அல்ல. இன்னலம் யகுன் லக அலைய கதபுன் ஃபலா உபாலி, இந்த அடி என்ன, இந்த ஏசுதல் என்ன, இது போன்று எத்தனை லட்சம் மடங்குகள் எனக்கு இந்த உலகத்தில் நேர்ந்தாலும் சரி, இது எனக்கு ஒரு பொருட்டல்ல. இன்னலம் யகுன் அலைய கதபுன் ஃபலா உபாலி. காரணம் என்ன? அந்த மறுமையின் காட்சி அவர்களுக்கு முன் இருந்தது. இந்த உலகத்தில் கேவலப்படுவதை நினைத்து அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் சகோதரர்களே, நம்முடைய நிலைமை என்ன? இந்த உலகத்துடைய வசதிக்காக, இந்த உலகத்தினுடைய பெயர் புகழுக்காக வேண்டி மறு உலக வாழ்க்கையை விற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்மை பார்த்துதான் அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ اسْتَحَبُّوا الْحَيَاةَ الدُّنْيَا, இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மோகம் கொண்டு அலைகிறார்கள். بَلْ تُؤْثِرُونَ الْحَيَاةَ الدُّنْيا, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களே. وَالْآخِرَةُ خَيْرٌ وَأَبْقَى, மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது, மறு உலக வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது. وَلَلدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِلَّذِينَ آمَنُوا وَكَانُوا يَتَّقُونَ. சகோதரர்களே, மறுமை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மறு உலக வாழ்க்கை தான் சிறந்த வீடு. உங்களுக்கு இறையச்சம் இருக்கின்றதா? அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான் இருக்கின்றதா? இந்த உலக வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலே உங்களுக்கு சிறப்பான வீட்டை நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். எனவேதான் நபிமார்கள் அந்த மறுமையை நினைத்து அழுதார்கள், அந்த அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து பயந்தார்கள். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை நினைத்து எப்படி அழுதார்கள் என்று பாருங்கள். காலை எழுந்தவுடன் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, மாலை ஆகும் பொழுது அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, இரவிலே தூங்கும் பொழுது அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையிலே அந்த நரக நெருப்பை பயந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகின்றது, وكان آخر كلامه اللهم قني عذابك اللهم قني عذابك يوم تجمع عبادك. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே படுப்பார்கள், இரவிலே தூங்குவார்கள். அப்படி தூங்க செல்லும் பொழுது பல பிரார்த்தனைகளை, பல துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள்.
அதிலே கடைசியாக, அதிலே இறுதி பிரார்த்தனையாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய வார்த்தை வாசகம் என்ன தெரியுமா? நமக்கு எங்க தெரிய போகின்றது சகோதரர்களே? நம்முடைய தூக்கம் அப்படி இருந்தால், நாம் அல்லாஹ்வை பயந்திருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இருந்தால், மறுஉலக வாழ்க்கையின் மீது நமக்கு அச்சம் இருந்திருந்தால், சொர்க்கத்தின் மீது நமக்கு ஆசை இருந்திருந்தால், நரகத்தின் மீது நமக்கு பயம் இருந்திருந்தால், இந்த நிலைமையில் நாம் இருந்திருக்க மாட்டோம். இன்று நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? குறிப்பாக அவர்கள் இரவிலே மிக பெரும் பாவங்களிலே ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய கண்களால், தங்களுடைய செவிகளால், தங்களுடைய சிந்தனைகளால் முஸ்லிம்கள் அதிகமாக பாவங்களிலே ஈடுபடுவது இரவு நேரங்களில் தான். ஆனால் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய இரவை பற்றி சொல்லும் பொழுது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் பேசக்கூடியவர்கள் யார்? அவர்களுக்கு அடையாளம் என்ன? அவர்களுக்கு இலக்கணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. சூரத்துல் ஃபுர்கானை எடுத்து படித்து பாருங்கள். யார் அவர்கள்? இரவிலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், ஜஹன்னம் நரகத்துடைய நெருப்பை எங்களை விட்டு தூரமாக்கி விடு. இன்ன அதாபஹா கான கராமா, நரக நெருப்பினுடைய தண்டனை மிக பயங்கரமானது, அது தங்கும் இடங்களில் மிக கெட்டது. யா அல்லாஹ், அந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் என்று அழுவார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஆ. முஃமின்கள் யார்? தங்களுடைய படுக்கையிலிருந்து இரவிலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். தாங்கள் செய்த பாவங்களுக்காக, வாழ்க்கையிலே மறதியில் கழித்த நாட்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவை பயந்து அழுது மன்றாடி இரவின் கடைசி பகுதியிலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். யார்? முஸ்லிம்கள். அல்லாஹு அக்பர். எப்படி அல்லாஹ் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறான் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவை பாருங்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அவர்களுடைய பயம் அவர்களுடைய உள்ளத்தின் நிம்மதியை எப்படி குலைத்தது. ஏன் அப்படி பயந்தார்கள்? அந்த நரகத்திலே அப்படி என்னத்தான் இருக்கிறது? சகோதரர்களே, யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் விழித்துக் கொண்டார்கள், யார் புரியவில்லையோ அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லضحكتم قليلا ولبكيتم كثيرا. எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்திருந்தால், எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். என்ன? மறுமையை பற்றி நமக்கு தெரியவில்லை, அதனுடைய திடுக்கத்தை பற்றி தெரியவில்லை, அந்த மறுமையின் ஆபத்தை பற்றி நமக்கு தெரியவில்லை. ஏன்? குர்ஆனை நாம் படிக்கவில்லை, ஹதீஸை நாம் படிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. யா அல்லாஹ், இரவிலே நான் தூங்குகிறேன், எனது உயிரை நீ தடுத்துக் கொண்டால். இந்த தூக்கம் என்பது ஒரு மரணம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனையிலே, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, யா அல்லாஹ், உனது பெயரை கொண்டு மரணிக்கிறேன், உனது பெயரை கொண்டு நான் விழிப்பேன் என்று மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி நாம் தூங்குகின்றோம் என்று சொன்னால் மரணிக்கின்றோம்.
மரணத்தை நினைவு கொள்ளுங்கள். எப்படி தூங்குகிறோமோ அப்படியே மரணிப்போம், எப்படி மரணிக்கிறோமோ அப்படியே நாம் எழுப்பப்படுவோம். எனவேதான் தூக்கத்திற்கு முன்பதாக தௌபா செய்துவிட்டு தூங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு தூங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நாமுமோ சகோதரர்களே அப்போதுதான் அதிகமாக பாவங்களிலே ஈடுபடுகிறோம், அதிகமாக அல்லாஹ்வை மறக்கிறோம். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், எப்படி தூங்குகிறீர்களோ அப்படி மரணிப்பீர்கள். தூங்கும் பொழுது யார் பாவம் செய்து கொண்டிருக்கிறானோ, யார் பாவத்திலே தனது நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறானோ, அவன் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு மரணமும் வரும். யாருடைய மரணம் அவர் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது வருமோ அவருடைய நாளை மறுமையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இந்த உயிரை நீ தடுத்துக் கொண்டால் ஃபர்ஹம்ஹா, என் மீது இரக்கம் காட்டு, என் மீது கருணை காட்டு. வஇன் அர்சல்தஹா, மீண்டும் எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்தால், மீண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கு எனக்கு நீ அருள் கொடுத்தால், ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்கஸ் ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ பாவங்களில் இருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அக்பர். காரணம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்றால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஒரு பக்கம் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக, ஒரு பக்கம் நம்முடைய மன இச்சை நம்மை வழிகெடுப்பதற்காக, நம்முடைய கெட்ட நண்பர்கள் ஒரு பக்கம் நம்மை வழிகெடுப்பதற்காக, நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சூழ்நிலை ஒரு பக்கம் நம்மை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் அத்துமீறி குடிகொண்டிருக்கின்றதோ அவர்கள் தான் பாவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமைக்கு முன்பு, மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்பு நிற்க வேண்டும் என்று யார் பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் 2 சொர்க்கத்தை தருவேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தஜ்மஉ இபாதக். இந்த வார்த்தையை, இந்த வாசகத்தை சொல்லியதற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் மூடி விடுவார்கள். யா அல்லாஹ், உனது அடியார்களை ஒன்று சேர்க்கும் நாளையிலே, யா அல்லாஹ், உனது அடியார்களை ஒன்று சேர்க்கும் அந்த நாளையிலே என்னை உனது தண்டனையிலிருந்து பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் சகோதரர்களே, என்ன வார்த்தை? யா அல்லாஹ், உனது அடியார்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையிலே என்னை உனது தண்டனையிலிருந்து பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நரக வேதனையிலிருந்து பயந்திருந்தால் அவர்கள் இந்த துஆவை தூங்கக்கூடிய அந்த நேரத்திலே தானும் கேட்டு நமக்கும் கேட்கும்படி கூறியிருப்பார்கள். யார் அல்லாஹ்வுடைய அந்த மறுமையின் அந்த தண்டனையை மறக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் அகன்று விடுகின்றது. எனவேதான் நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ யதுஊனனா ரகபன் வ ரஹபா. இறை தூதர்கள் யார்? அவர்கள் நன்மையிலே விரைந்து செல்லக்கூடியவர்கள், நன்மையிலே போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள். சகோதரர்களே, அந்த இறை தூதர்களை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய போட்டி எதிலே இருக்கின்றது? நம்முடைய பொறாமை எதிலே இருக்கின்றது? நம்முடைய ஆசை எதிலே இருக்கின்றது? நம்முடைய நண்பர் ஒரு வாகனம் வாங்கிவிட்டால், நம்முடைய நண்பர் ஒரு வீட்டுக்கு உரிமையாளராக ஆகிவிட்டால், நம்முடைய நண்பருக்கு ஒரு வியாபாரம் அமைந்து விட்டால் அதை விட சிறந்தது தனக்கு வர வேண்டும் என்பதாக நாம் போட்டி போட்டுக் கொள்கிறோமே தவிர, நன்மையான விஷயங்களிலே எதிலே அல்லாஹ் போட்டி போட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதிலே நாம் மறந்தவர்களாக, அலட்சியம் செய்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்கு விரைந்து வாருங்கள் என்பதாக. ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளை சேகரித்துக் கொள்வதிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்தி வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றான். லிமிஸ்லி ذلك فليعمل العاملون, சொர்க்கத்தை சொல்லி இந்த சொர்க்கத்திற்காக அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்தை சொல்லி وفي مثل ذلك فليتنافس المتنافسون, உங்களுக்கு ஆசை வருகின்றதா இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஆசைப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலா ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமியிலே நீங்கள் நடந்து சென்று உங்களுடைய ரிஸ்கை தேடுங்கள். எப்படி சொல்கிறார்? ரிஸ்கை தேடும் பொழுது நடந்து சென்று நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்விடம் வருவதை பற்றி, மறுமையின் அமல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஃபிர்ரு
இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரணமாக அல்ல, ஓடோடி வாருங்கள். ஃபிரார் என்று சொன்னால் அரபியிலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த பாதையிலே, பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த பாதையிலே ஒரு மனிதன் செல்லும் பொழுது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எப்படி பயந்து ஓடுவானோ அந்த ஓட்டத்திற்குத்தான் ஃபிரார் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஃபிரார் செய்து வாருங்கள், ஓடோடி வாருங்கள் என்பதாக. காரணம் என்ன? யார் அல்லாஹ்விடம் வரவில்லையோ அவர் ஆபத்திலே சிக்கிக் கொண்டார். யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் வரவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய அதாபிலே தங்கிவிடுவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அல்லாஹ்வுடைய தண்டனை, அவனுடைய தண்டனையை பற்றி அவ்வளவு எச்சரிக்கை செய்கிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு பயந்தது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்துவிட்டால் நரகத்தினுடைய வசனங்களை ஓதும் போதெல்லாம் அழுதவர்களாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடாமல் அந்த வசனத்தை கடக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மறுமையின் காட்சிகளை காண்பித்து கொடுத்திருந்தான். அதனால் பயந்தார்கள், அந்த மறுமையின் திடுக்கத்தை எண்ணி அச்சம் கொண்டார்கள். எனவேதான் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள், ஃபத்தகுன்னார், நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக. வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம் பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, நாளை மறுமையிலே அந்த நரகத்திற்கு முன்பதாக மனிதர்களுடைய நிலைமை பலவாறாக அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான். எப்படி அந்த நரக நெருப்பிலே மனிதர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை பற்றியே மிக விரிவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில் காவீன், இப்போது அந்த நரகம் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த் வஸ்ஸமாவாத், வானங்களை பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வானங்களை பூமிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றிவிடும் பொழுது இந்த நரகத்தை இழுத்து வருவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை நிர்ணயித்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுதா பி ஜஹன்னம் லஹா 70000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ருனஹா. அல்லாஹ்வுடைய இந்த அகிலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நாளை மறுமையிலே அந்த நரக நெருப்பை கொண்டு வர, அந்த நரகத்தை கொண்டு வரப்படும். அதற்கு 70 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70000 மலக்குகள் இருப்பார்கள். லஹா 70000 ஜிமாமின், அந்த நரகத்திற்கு 70000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்துடனும் 70000 மலக்குகள் இழுத்து வருவார்கள் என்பதாக சஹீஹ் முஸ்லிமிலும் சஹீஹ் சுனன் திருமதியிலும் இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. அவ்வளவு பயங்கரமானது அந்த நரக நெருப்பு. ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன் லஹா 7 அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸும் மக்ஸூம். அல்லாஹ் சொல்கிறான், பாவிகள் யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், எங்கும் தப்பித்து விடுவோம் என்பதாக உங்களுக்கு நாம் நரகத்தை உங்களுடைய கடைசி இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். அந்த நரகம் எப்படிப்பட்டது? 7 விதமான தரங்களை அந்த நரகத்திலே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். லஹா 7 அப்வாப், ஒன்றல்ல 7 கதவுகள், 7 வாசல்கள் அந்த நரக நெருப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கின்றான். லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸும் மக்ஸூம், அந்த 7லும் ஒவ்வொன்றுக்காக வேண்டி மக்களுடைய அந்த பாவங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். ஜஹன்னம் நரகத்தினுடைய ஒரு வகை, லவா நரகத்தினுடைய மற்றொரு வகை, அல் ஹுதமா, சஈர், சகர், ஜஹீம், ஹாவியா, 7 நரகங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். 7ம் ஒவ்வொரு தரமாக, ஒவ்வொரு அடுக்காக அந்த மறுமையிலே அந்த நரகத்திலே ஆக்கப்பட்டிருக்கும். அதிலே பயங்கரமான வேதனை கடைசி தட்டிலே அல்லாஹ் வைத்திருப்பான். வஇன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், யார் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள். வேதனை எங்கே குறைவாக இருக்கும்? நரகத்தினுடைய மேல் தட்டிலே. அந்த குறைவான வேதனையின் அளவு, நரக நெருப்பினுடைய
குறைவான வேதனையின் அளவு சகோதரர்களே. இந்த ஒன்றை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய அமல்களை நாம் திருத்திக் கொள்வதற்கு, பாவங்களில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நரக நெருப்பினுடைய மிக குறைவாக அகஃபுன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமஹ், நரகத்திலே மிக குறைவான மிக இலகுவான தண்டனை யார் தெரியுமா? யுல்பசு லஹு நிஅலானி லஹுமா ஷ்ராகானி மின் நார் யக்லா மின்ஹுமா திமாகுஹு. அல்லாஹு அக்பர். மிக குறைவாக மிக இலகுவாக வேதனை செய்யப்படக்கூடியவர், அவருக்கு இரண்டு நெருப்பாலான இரண்டு செருப்புகள் அணிவிக்கப்படும். அந்த இரண்டு செருப்பில் ஒவ்வொன்றிலும் ஒரு பட்டி இருக்கும், அதுவும் நெருப்பாலானதாக இருக்கும். என்ன ஆகும்? அவருடைய மூளை அந்த உஷ்ணத்தால் கொதித்துக் கொண்டிருக்கும். எப்படி அடுப்பில் வைக்கப்பட்ட சட்டியிலே தண்ணீர் கொதித்துக் கொண்டிருக்கின்றதோ அவ்வாறு அவருடைய மூளை கொதித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் அக்பர். இவருடைய இந்த உடம்பினுடைய அளவு நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய மனிதனுடைய அந்த உடம்பின் அளவு சாதாரணமானதல்ல. இந்த 6 அடி 5 அடியிலே இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்ராசு கஜிபாலி உஹத், அவனுடைய பற்கள் உஹது மலை போன்றிருக்கும். உஹது மலை 5 மைல்கள் நீளத்திலே 1 மைல் உயரத்திலே பெரியது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஒரு பல் இவ்வளவு பயங்கரமானதாக ஆக்கப்படும் என்று சொன்னால் அவனுடைய உடம்பை பற்றி என்ன சொல்ல முடியும்? மசீரத்து ஜில்திஹி மசீரத்து ஸலாஸதி அய்யாமின் வ லயாலிஹா, அவனுடைய தோல், நரக நெருப்பிலே போடப்படக்கூடிய அந்த பாவியினுடைய தோல் எவ்வளவு பயங்கரமாக ஆக்கப்படும் என்று சொன்னால், 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் இரவு பகலாக செல்வானோ அந்த அளவிற்கு அவனுடைய தோலுடைய தடிப்பம் இருக்கும். அவனுடைய 2 புஜங்களுக்கும் இடையில் உள்ள அளவு மசீரத்து மா பைன மன்கிபைஹி மசீரத்து ஷஹரின், 2 புஜங்களுக்கும் இடையில் உள்ள அளவு 1 மாத காலம் இரவு பகலாக ஒருவன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்வானோ அந்த அளவிற்கு பெரியதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட விகாரமான உடலை கொண்ட, உடல் அமைப்பை கொண்ட அந்த மனிதனுக்கு மிக குறைவான வேதனை என்ன? அவனுடைய காலிலே அணிவிக்கப்படக்கூடிய அந்த செருப்பில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பின் வாரால் பட்டியால் அவனுடைய மூளை கொதித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நினைத்து பாருங்கள். அப்ப கடினத்தை பற்றி, பயங்கரத்தை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் அக்பர். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், இந்த பாவிகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளையிலே நரகத்தை மிக பயங்கரமாக சூடேற்றி வைத்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரக நெருப்பினுடைய நிறத்தை பற்றி நீங்கள் என்ன விளங்கிக் கொண்டீர்கள்? أوقد على النار 1000 سنة حتى احمرت ثم أوقد عليها 1000 سنة حتى ابيضت ثم أوقد عليها 1000 سنة حتى اسودت فهي سوداء مظلمة. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரக நெருப்பு எந்த அளவிற்கு சூடேற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் 1000 வருடங்கள் எரிக்கப்பட்டு அதனுடைய நிறம் சிவப்பாக மாறியது. மீண்டும் 1000 வருடங்கள் அது எரிக்கப்பட்டு அதனுடைய நிறம் வெண்மையாக மாறியது. மீண்டும் 1000 வருடங்கள் அது எரிக்கப்பட்டு அதனுடைய நிறம் இப்போது கருப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். أترون نار جهنم حمراء كناركم هذه لا لهي أسود من القار. رسول الله صلى الله عليه وسلم சொல்கின்றார்கள், முஅத்தாவுடைய ஹதீஸ், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? உங்களுடைய இந்த நெருப்பு உங்களுடைய இந்த உலக நெருப்பை போல சிவப்பு நிறமாக இருக்கும் என்பதாக நரக நெருப்பை பற்றி எண்ணிக்கொண்டீர்களா? இல்லை இல்லை, நரக நெருப்பு மிக கருமையானது, உங்களுடைய தாரை விட மிக கடுமையான கருப்பு நிறத்தில் இருக்கும் என்பதாக. அந்த நரக நெருப்பை, அந்த நரகத்தை அழைத்து வரும் பொழுது பாவிகள் 500 மைல் தூரத்திலே இருப்பார்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து. அப்படி இருக்கும் அந்த நேரத்திலும் அந்த நரக நெருப்பினுடைய உஷ்ணம் அவர்களை எப்படி தாக்கும் என்று சொன்னால், சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா,
அந்த நரக நெருப்பில் கொதிக்கக்கூடிய அந்த நெருப்பின் சப்தத்தை, அந்த ஜுவாலையின் அதிர்வை இந்த நரகவாசிகள் கேட்பார்கள். எவ்வளவு தூரத்தில் இருப்பார்கள்? 500 மைல் தூரத்தில் இருப்பார்கள். 500 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை அவர்களுக்கு அருகிலே கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்படும். وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا. எப்படி இந்த உலகத்திலே கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ, நண்பர்களாக தோழமை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களோ, நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களோ, இஸ்லாமை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே பாவிகளை கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படும். وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا. அல்லாஹ் அக்பர். கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதுவரை அந்த நரகத்தினுடைய கதவு சாத்தப்பட்டிருக்கும், அடைக்கப்பட்டிருக்கும். அந்த அடைக்கப்பட்ட அந்த நரக அடைக்கப்பட்டிருந்தும் அதனுடைய உஷ்ணம் தாங்காமல் அவர்கள் துன்பத்திலே இருப்பார்கள். சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுடைய அந்த நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் எப்படி கேவலப்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த நரகத்திற்கு முன்பதாக அழைத்து வரப்படுவார்கள். خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முழம் நீளமான சங்கிலியிலே அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய கை பின்புறமாக கழுத்திலிருந்து கால் வரை சங்கிலியால் பிணைத்து கட்டப்பட்டிருப்பார்கள். இந்த நிலையிலே அவர்களை இழுத்து கொண்டு வரப்படும். சிலரை முகம் குப்புற அவர்களை இழுத்து கொண்டு வரப்படும், சிலரை முட்டிக்கால்களிலே இழுத்து கொண்டு வரப்படும். இப்படி பலவாறாக இழுத்து கொண்டு வரப்பட்டு அந்த நரகத்திற்கு முன்பதாக நிறுத்தும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து மிக பயங்கரமான ஒரு மிருகம் ஒன்று வெளியே வரும். يخرج عنق من النار يوم القيامة له عينان تبصران وأذنان تسمعان ولسان ينطق يقول إني وكلت بكل جبار عنيد وبكل من دعا مع الله إلها آخر وبالمصورين. அந்த மிருகம், அதற்கு பார்ப்பதற்குரிய 2 கண்கள் இருக்கும், கேட்பதற்கு 2 காதுகள் இருக்கும், பேசுவதற்கு நாக்கு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மிருகம் அறிவிப்பு செய்யும், அல்லாஹ் என்னை சாட்டியுள்ளான், யார் இந்த உலகத்திலே அநியாயம் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களை பிடிக்க வேண்டும் என்று, யார் அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை அழைத்தார்களோ அவர்களை பிடிக்க வேண்டும் என்று, யார் உருவம் வரைந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதாக அந்த மிருகம் அந்த மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களில் யார் யாரெல்லாம் இந்த தன்மை குறித்தானவர்களோ அவர்களை எல்லாம் எடுத்து சென்று விடும். மிஞ்சியவர்கள் அந்த நரகத்திற்கு முன்பதாக காத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் வாசலை திறக்க வைப்பான்.